வணக்கம் guys, சின்ன ஐஸ் அகாடமில நான் உங்களுக்கு கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். குரூப் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த பெர்சன்டேஜ் கொஸ்டின் அடிக்கடி இந்த மாதிரி மாடல்ல கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நம்ம ஷார்ட்கட் பயன்படுத்தி செய்ய போறோம். சரி, நல்லா பாருங்க. இப்போ ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2 years ago எவ்வளவு இருந்திருக்கு? 80,000 ரூபான்னு இருந்திருக்கா. சரி, இப்ப என்ன ஆகுது? டெப்ரிஷியேட்ல என்ன ஆகுது? ஆண்டிற்கு குறைகிறது. எத்தனை % குறையுது? 4% குறையுது. வருஷத்துல 4% குறையுது. 2வது வருஷத்துல என்ன ஆகுது? 4% உயருதான். அப்ப இப்ப தற்போதைய விலை என்னன்றது கேக்குறாங்க. அதாவது இப்ப 80,000 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப 2 வருஷத்துக்கு இப்போ பிரசன்ட்ல இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நான் ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ, பெர்சன்டேஜ்னா நமக்கு என்ன தெரியும்? 1/100. அப்போ 4/100னா நமக்கு என்ன வரும்? 1/25. இப்ப குறையுதுன்னா இந்த 25ல 1 மைனஸ் பண்ண போறோம். கூடுதுன்னா இந்த 25ல 1 பிளஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். 25 இருந்தது, இப்ப என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 25 இருந்தது, இப்ப என்ன இருக்கு? கூடி இருக்கு. இப்ப இது ரெண்டே மல்டிபிள் பண்ண போறோம். இது ரெண்டே மல்டிபிள் பண்ண போறோம். 625 624. அப்ப நமக்கு இது கிடைக்குது பாத்தீங்களா? 625. இது வந்து 2 years agoல இருக்க டேட்டா. இந்த டேட்டா வந்து பிரசன்ட் டேட்டா. இது 2 years agoல இருக்க டேட்டாவா எடுத்துக்கிறோம். அப்போ 625 அப்படின்றது தான் 80,000னா 624. அதாவது இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா என்ன? நம்ம பாக்ஸ் மெத்தட்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல. இந்த பாக்ஸ் மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 128 அப்படின்றது கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்றோம்னா 79872 அப்படின்றது எக்ஸாக்டா கிடைக்கும். இந்த பாக்ஸ் மெத்தட்ல எப்பயுமே இது ரெண்டுமே கேன்சல் ஆகுற மாதிரி தான் வரும். அதனால இந்த சம்மை இந்த மாதிரி செய்யறப்ப ஈஸியா போட்டுடலாம். தேங்க்யூ.